இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி. இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பரான டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். அவல் கோதுமை மாவு இருந்தால் போதும். அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். காலையில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இது போல் டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு ஸ்நாக்காக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த அவல் ரொட்டிக்கு நான் 2 சைடிஷ் ரெசிபி இதில் செஞ்சு காட்டியிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பரான காம்போ. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபிஸ் 3ஐயுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. நான் மெலிசான அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்கான அவல் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவலை தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மெலிசான அவல்ன்றதுனால ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் கழுவ வேண்டாம். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கழுவுனா போதும். கட்டாயமாக ஆனால் 2 தடவை அல்லது 3 தடவை கழுவி எடுத்துக்கணும். இப்போ அவல் கழுவிட்டு வந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. மெலிசான அவல்ன்றதுனால சீக்கிரமாக ஊறிடும். கரெக்டாக அந்த அவல் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து இதை அப்படியே ஓரத்தில் வச்சுருங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு ஓரத்தில் வச்சுருங்க, ஊறட்டும். இந்த ரொட்டிக்கு பொருத்தமான 2 சைடிஷ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா திக்கான தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்பூனோ விஸ்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இப்படி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணும்போது தயிர் நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா துருவி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 கப் வரைக்கும் இருந்தது. இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா அந்த தயிர் கூட கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரொட்டிக்கும் இந்த ரைத்தாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த ரைத்தா கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சைடிஷ் கூட இந்த ரொட்டிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இன்னொரு சைடிஷ் பண்ணியிருக்கேன், அதுவும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரொட்டிக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரைத்தா ஓரத்தில் இருக்கட்டும். இப்போது இன்னொரு சைட் டிஷ் பார்த்துக்கலாம். மாங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் ரொட்டி வகைகள்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த சூப்பரான மாங்காய் சட்னி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 10-20 செகண்ட் இருந்தால் போதும். அவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பாதி மாங்காயை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 15 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 12லேருந்து 15 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கைப்பிடி நிறைய ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கட்டாயமாக சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ஒரு ட்ராப் கூட சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா வலுவலுன்னு நல்லா இருக்காது. கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இந்த திக்னஸில் தான் வைக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு இனிப்பு காரத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இந்த சட்னியை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் இங்கே சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் ரெண்டையுமே கருக விட்டுறாதீங்க. இப்போ 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளையும் கருக விட்டுறாதீங்க. இப்போ இந்த மிளகாய் தூளை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் கொதிக்க இருக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு இன்னும் அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சா தாராளமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக ஒயிட் ரைஸ், இந்த ரொட்டி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ 2 சைடிஷுமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அவல் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அதுவும் நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள்.
நல்லா மசிஞ்சு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நல்லா சப்பாத்தி மாவு பிசைவோம் பாருங்க, அது போல் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பக்குவத்துக்கு கலந்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. தண்ணி ஆயிடுச்சுன்னா நமக்கு ரொட்டி கரெக்டாக வராது. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு கப் வரைக்கும் கூட கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். கசூரி மெத்தி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள், அது போல் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஒருவேளை மாவு உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து கூட நீங்கள் இதை கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஊற வைக்கலாம் தேவையில்லை. மாவை மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் உடனே நீங்கள் டைரெக்டாக ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரொட்டியில் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கேரட் சேர்த்துக்கோங்க, பன்னீர் சேர்த்துக்கோங்க, முட்டைகோஸ் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, இது ஓரத்தில் இருக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். இது வந்து ஹீட் பண்ணலை, நார்மல் பேன் தான். இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ப்ரஷ்ஷோ அல்லது கையோ யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே எண்ணெய் படுற மாதிரி நல்லா இது போல் தேய்ச்சி விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற மாவுலேருந்து பெரிய உருண்டைகளாக எடுத்து இந்த தவாயில் வச்சு நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க. நீங்கள் வந்து தோசைக்கல்லில் கூட தட்டிக்கலாம். அதே போல் தோசைக்கல்லில் தட்ட வரல அப்படின்னா இது போல் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக தட்டினதுக்கப்புறம் இதில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் வந்து ஆப்ஷனல் தான், இஷ்டமாக இருந்தால் போடுங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை. ஹோல் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும், அதனால தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பேன் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரொட்டி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிவிட்டேன். இந்த ரொட்டி வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ மூடி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகி வரட்டும். பொறுமையாக குக் பண்ணிக்கணும், ஹை ஃப்ளேம்லலாம் வச்சுட்டு குக் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா வெந்துருச்சு, மேலே அடியில் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. திருப்பி விட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் எண்ணெய் அதிகமாக சேர்க்கறதுனால நீங்களும் அதிகமாக சேர்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு கம்மியாக தான் சேர்க்க விருப்பமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணினீங்க அப்படின்னா உள்ளாரெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வரும். வெளியில் அந்த ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, இது போல் வெந்து வரும். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு, வெளியில் எடுத்துக்கலாம். நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த ரொட்டிக்கு வந்து இந்த ரெண்டு சைடிஷுமே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும். பசங்க தயிர் சாப்பிடுவாங்க அப்படின்னா பசங்களுக்கு ரைத்தாவே வச்சு கொடுங்க. ஏன்னா வெயில் நாள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெசிப்பியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.